என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த வாக்கு இந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் உன் கண்களில் படுகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை எக்காரணம் கொண்டும் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. பங்குனி உத்திரத்தின் இரவு, பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. இந்த நாள் உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் உன்னை சந்திக்க வருகின்ற ஒருவரை அடையாளப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்றது. இவரின் பெயரை நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன். நாளைய விடியலில் கண் விழித்ததும் இவரின் பெயரை நீ சொல்லிவிட்டாயானால் நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு ஏற்றதாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற என் குழந்தை, இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை, நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையே உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை உன் தாயானவள் நான் முடிவு செய்துவிட்டு உன் முன்னால் வந்து நிற்கிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒவ்வொரு நன்மைகளையும் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். இனிமேல் நீ நினைத்தாலும் சரி, நினைக்கவில்லை என்றாலும் சரி, இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் சொல்கின்ற இவரின் பெயர் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நாளைய விடியலில் நடத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ இவரின் பெயரை சொன்ன உடனேயே அவர் எங்கிருந்தாலும் உன்னை தேடி தானாக வந்து விடுவார் என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு ஒவ்வொருவரையும் அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறதல்லவா? புதிய புதிய மனிதர்களையும் சரி, இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே நீ பழகிய மனிதர்களையும் சரி, யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் என்னவென்று தெரிந்து கொள்ளவும், இந்த வாழ்க்கை என்னவென்று நீ அடையாளப்படுத்தி கொள்ளவும், உன்னை நீயே யார் என்று கண்டு கொள்ளவும் உனக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நீ எப்பொழுதுமே சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நாளைய விடியல் என்பது உனக்கு கிடைக்கிறது என்பதை விட இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல அற்புதங்களை எல்லாம் நடத்தி இருக்கின்றது என்பதனை முதலில் மறந்து விடாதே. பங்குனி உத்திரத்தில், பங்குனி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளையும் நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய இந்த விஷயம், உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல தயாராகி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை விட, நமக்கு என்ன கிடைத்ததோ அதை வைத்து நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் அது போதும். உன்னோடு இருப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை தேடி வருகிறார்கள், எந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு உணர்த்தி கொடுக்கிறார்கள் என்பதனை நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நல்ல நாளிலும் தெரிந்து கொண்டே வருகிறாயல்லவா? ஏற்கனவே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்திருக்கலாம், உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் எத்தனையோ இருந்திருக்கலாம். எல்லாவற்றையும் விடுத்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. எப்பேற்பட்ட இன்னல்களையும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து விட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த நேரம், உனக்கு இந்த வாழ்க்கை இனி என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ சரியாக உணர்ந்து விட்டால் அதுவே போதுமல்லவா? தாயானவளினுடைய அன்போடும் ஆசிகளோடும்
இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் பதில் கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, எப்பேற்பட்ட விடியலை உனக்கு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வராகிக்கு எந்நாளும் என் குழந்தை நீ நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய். நான் எப்பொழுதுமே உன்னிடத்திலிருந்து அந்த நன்றியை எதிர்பார்த்து உன்னை தேடி வருவதில்லை என்பதனை நீ உணர்ந்து கொள்வது உண்மைதானே? அப்படியானால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ தெளிவில் கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ நிச்சயமாகவே என்னவென்று தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது அத்தனை மாற்றங்களும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும், உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும், இதைவிட சந்தோஷமான ஒரு நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எந்த நிலையை எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கானது என்று சொல்லி இதுவெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நீ ஏமாந்து போய் நின்றாயோ அந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னுடையதாக மாற வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது. இதுவெல்லாம் சாதாரணமாக கிடைக்கவில்லை. உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான வெற்றியாகத்தான் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. தெய்வம் மாயாஜால வித்தைகளை எல்லாம் காண்பிப்பார்கள். நாம் ஆசைப்பட்டதை எல்லாம் ஒரே இரவில் நமக்கு தருவார்கள் என்று நினைக்க கூடாதல்லவா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாகவும் உறுதியாகவும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். உனக்கு கிடைப்பது அத்தனையும் என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய். நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் நாம் பட்ட வேதனைகளுக்கும் இந்த வாழ்க்கை நமக்கு நம்முடைய உழைப்பிற்கான அத்தனை பலன்களையும் கொடுத்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய். இந்த நேரத்தை தான் நான் எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்கிறேன். இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் சரியாக கண்டிட நினைக்கிறேன். என் குழந்தையை, அத்தனை விஷயங்களுமே உனக்கு ஒரு சேர ஒரே நாளில் கிடைத்துவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியது. இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் அத்தனை பெரியது. யார் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்ற நேரம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்லிவிடலாம் அல்லவா? இதற்கு மேலும் நாம் தொலைத்ததை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே. இனி உன்னை சுற்றி நடக்கப் போவதையெல்லாம் நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையும் உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை மிக பெரிய அற்புதங்களை உணர்த்தி கொடுக்கும். இதுவரையிலும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணம் நம் வாழ்க்கையில் நமக்கான தருணம் என்று சொல்லி என் குழந்தை புரியாமல் விழி பிதுங்கி நின்று கொண்டிருந்தாயோ அந்த தருணத்தை நான் உனக்கானதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்க முன் வந்திருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எல்லாமும் மாற வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் மாற்றங்களை கொடுக்க வேண்டும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பேற்பட்ட இன்னல்களையும் கடந்து விட்ட இந்த வாழ்க்கைக்கு நீ எந்நாளும் முழுமையான பொறுப்பாக இருக்கப் போகிறாய் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. எதையுமே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எந்த விஷயங்களையுமே நாம் தாண்டி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் நாளைய விடியலில் உனக்கு ஒரே நாளில் ஒட்டுமொத்த மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது யாராக இருக்க முடியும் என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியல் பௌர்ணமியினுடைய விடியல். பௌர்ணமி நாளான நாளைய தினம் சந்திர பகவானினுடைய அருளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று என் பிள்ளை நீ மனதார ஒரு முறை சொல்லிவிட்டால் போதும். அவரினுடைய அன்பும் அருளும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரை நீ இப்படி நாமத்தை சொல்லி அழைக்கும் பொழுது
நிச்சயமாக அவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்கும். உண்மையாகவே எந்த பிள்ளைகள் தெய்வத்தின் மீது அன்பும் நாம் வணங்குகின்ற தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டு வணங்குகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த பெயரை சொல்ல முடியும். எல்லோருமே சந்திர பகவான் நிலவு என்று சொல்வார்களே தவிர சந்திரமௌலீஸ்வரர் என்று யாரும் சொல்லிவிட மாட்டார்கள். தெய்வத்தின் மீது அன்பு கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு அவர்கள் கண்களின் படும். அவர்களுக்கு மட்டும்தான் இந்த செய்தி என்னவென்று கிடைக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் உணர்ந்திட, இதையெல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். அத்தனை சிந்தனைகளும் உனக்குள் வந்து உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். ஒரு தாம்பூல தட்டில் பச்சரிசி நிரப்பி அதன் மீது ஒரு விளக்கு ஏற்றி வைத்து, என் குழந்தையே, சந்திர பகவானை நோக்கி நீ அவருக்கு தீப ஆராதனைகளை காண்பிப்பாயானால் நிச்சயமாக அவரின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும். நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையாக மாறும். என் தங்கமே, எப்பொழுதுமே நாம் சந்திர பகவானிடத்தில் மட்டும் வேண்டும் பொழுது நம்முடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை ஒருபொழுதும் நாம் எதிர்மறையாக அவரிடம் கேட்கக்கூடாது. அதாவது கஷ்டமாக இருக்கிறது தீர்த்து தாருங்கள் என்று கேட்கக்கூடாது. சந்தோஷமாக வாழ வழிகொடுங்கள் என்று நீ கேட்க வேண்டும். அதாவது எந்த ஒரு வார்த்தையை அவர் முன்னால் நீ சொல்கின்றாயோ அந்த வார்த்தை முதலில் அவர் செவி சென்று சேர்ந்து அதுவாகவே உன் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் நீ நேர்மறையாக எந்த விஷயத்தை கேட்கும் பொழுதும் அது உன் வாழ்க்கையில் நேர்மறையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தெய்வத்திடம் மட்டும் எப்பொழுதுமே நாம் எதிர்மறையான வேண்டுதல்களை வைத்துவிடக்கூடாது. அப்படி வைக்கும் பொழுது அது நாளை உன் வாழ்க்கையில் அதுவாகவே மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சந்தோஷம், இது எதுவும் உனக்கு நிலைத்திருக்க கூடாது என்று சொல்வதற்கும், இவை எதுவுமே உன்னை நெருங்கி வரக்கூடாது என்று சொல்வதற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யாருமே கிடையாது. நீயாக உன் வாழ்க்கையை அனுபவிக்க கற்றுக்கொள். இவர்கள் செய்கின்ற தீமைகளுக்கு நிச்சயமாக அவரவர்களுக்கான தண்டனைகளை அவர்கள் தெய்வத்திடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். தெய்வம் எதையும் பார்க்காமல் இருக்குமா? தெய்வம் எதையும் உணராமல் இருக்குமா? நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை அவர்கள் சரியாகத்தான் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நிச்சயமாக அவர் சரியாக உன் வாழ்க்கையில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதனை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டு விடாதே. தெய்வத்திடமிருந்து ஒரு செய்தி உன்னை வந்து சேரும் நேரம், அதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொள்ள வேண்டும். இடைஞ்சல்கள் 1000 வரத்தான் செய்யும். இன்னல்களை கொடுக்கத்தான் செய்வார்கள். உன்னை வாழவிடாமல் தடுக்கத்தான் செய்வார்கள். ஆனால் உன்னுடைய நேர்மறையான சிந்தனைகளால் அத்தனையையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நீ எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக உனக்கு ஈடேறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ அனுபவிக்க பழகிக்கொள். எதிர்பாராத விஷயங்கள் உன்னை வந்து சேர்ந்து உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நாளைய விடியல் சந்திர பகவானினுடைய அருளை பெறுவதற்கான விடியல் என்பதனை நீ மறக்காமல் இருந்தால் போதும். அவரின் பெயரை நான் சொன்னது போல நீ சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கும். நீ கனவிலும் நினைத்திராத ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் நமக்கான ஒவ்வொன்றும் நம்மை வந்து தொடர்வதை என் குழந்தை நீ சரியாக உணர்கின்ற தருணம் வந்துவிட்டது. எல்லா நேரத்திலும் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு.
உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை. அம்மா, எந்த தெய்வத்தினால் உனக்கு நல்லது நடக்குமோ அவர்களை நான் முன்கூட்டியே உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.